ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க தி மான்ஸ்டர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 1 to 12 தான் இன்னைக்கு அப்படியே பார்க்க போறோம். அண்ட் இந்த மான்வாவோட ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவல்ல சூப்பராகவும் போகும். அண்ட் இந்த மான்வாவோட ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க நம்பி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போலாம். இந்த மான்வாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ வழக்கம் போல ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட தலையில ஒருத்த ஓடி வந்து பயங்கரமா அடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சு இப்படிதான் நம்ம ஹீரோவை வழக்கம் போல இவங்க 3 பேருமே ரேகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க 3 பேரை பத்தி சொல்லணும்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுலயே ரொம்பவே மோசமான கேங் இவங்க தான். இவங்களோட முக்கியமான மோட்டிவே பொண்ணுங்க முன்னாடி பாப்புலரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் போட்டு அடிச்சு அவங்க தான் கெத்து அப்படின்னு காமிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள சும்மா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மாதிரி நார்மலா இருக்கிற பசங்களுமே மோஸ்ட்லி நம்ம ஹீரோ கூட வந்து பழக மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து நம்ம ஹீரோ கூட பழகினா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மோசமான கேங்கால இவங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனாலயே மோஸ்ட்லி யாருமே நம்ம ஹீரோ கூட பழக மாட்டாங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே என்னோட பேரு ஹனாரோ, பட் இவங்க எல்லாருமே என்ன டாக்ரோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, நான் இப்ப தலையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா போற டேப்லெட் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போகவும், நாயே நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வழக்கமா பிரச்சனை பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து எட்டி உதைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க எல்லா மாத்திரையும் கீழே கட்டவும், இங்க படுறா நம்ம டாக்ரோ ஏதோ ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கான், இது ட்ரக்ஸா இருக்குமோ இல்லைன்னா அந்த மாத்திரையா இருக்குமா, பாவம் குழந்தை வீட்டுல மாட்டிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. நம்ம ஹீரோ கோவத்துல அவங்கள முறைக்கவும், இங்க படுறா நம்மளே முறைக்கிறான் அப்படின்னு அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணி ஃபைட் பண்ண முடியல. அவன் பாடி ஏதோ ஒரு செயின் போட்டு கட்டி வச்ச மாதிரி நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. எங்களே முறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேங்கோட லீடர் அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோட மூஞ்சில அவன் பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வரவும், கொஞ்சம் என் வழியில இருந்து நகர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல ரொம்ப அழகா இருக்கிற லூனா அப்படிங்கிற பொண்ணும், நீங்க இந்த இடத்த விட்டு நகர்ந்தாதான் நான் தண்ணி குடிக்க முடியும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கவும், லூனாவை பார்த்து அந்த கேங்கோட லீடரும் ரொம்ப நாளாவே அவரை இம்ப்ரெஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இங்க நகர்ந்து போக முடியுமா அப்படின்னு கேட்க கேங்கோட லீடர் லூனாவை பார்த்துட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க தாகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப லூனாங்கிறப்பறம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க கிட்ட எனக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் நகர்ந்து போக முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கா. அவளை இப்ப நம்ம ஹீரோவை பார்க்கவும் நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோட டேப்லெட் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கவும் லூனாவை அதை நோட்டீஸ் பண்றா. இப்ப நம்ம ஹீரோ டோரை ஓபன் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்ல வந்து உட்காரவும் லூனாவை நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கிற மத்தவங்க எல்லாருமே இங்க பாரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வைரலா போயிட்டு இருக்க ஒரு மான்ஸ்டர் பத்தி இருக்கிற நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப வீட்டுக்கு வந்துட்டு அவன் அடி வாங்கின விஷயம் எல்லாம் பாட்டிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபேஸ்ல இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் பாட்டிமா நம்ம ஹீரோ யார்ட்டி அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கறது ஹீரோட யூனிஃபார்ம் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா போஸ்ட் டெலிவரி பண்ற ஒரு ஆளும் கரெக்டா நம்ம ஹீரோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்து அவரும் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோ உள்ளுக்குள்ள பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான். பட் காலிங் பெல் அடிச்சு யாருமே வராம இருக்கவும் அந்த போஸ்ட் டெலிவரி பண்ண வந்தாலும் டோர் ஓபன் பண்ணிட்டு தானா உள்ள வரான். யாரு நீ அப்படின்னு பாட்டிமா பக்கத்துல போய் பார்க்க தான் தெரியுது அவன் போஸ்ட் டெலிவரி பண்ண வந்த ஆளே கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கறத பாட்டிமா பார்த்துட்டு கூலா ஹேண்டில் பண்றாங்க. அந்த மான்ஸ்டர் நம்ம பாட்டிமா போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு, பட் எல்லா அட்டாக்ல இருந்துமே பாட்டிமா தப்பிச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா அந்த மான்ஸ்டர் கூட சண்டை, அந்த மான்ஸ்டரோட வெயின்ஸ் எல்லாம் பிடிச்சி பாட்டிமா இழுத்துக்கிட்டு இருக்கோம். வெளில நடக்கிற எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டிமாவும் அவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் யூஸ் பண்ணி வந்திருக்கிற மான்ஸ்டரோட கதையை முடிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடிப்பட்ட காயெல்லாம் பாட்டிமாக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பாட்டிமாவும் நம்ம ஹீரோக்கு இந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. அது டக்குன்னு ஹீல் ஆகவும் 2 பேருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோட ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே வீக்கா தான் இருக்கா. நம்ம ஹீரோ எல்லாத்துலயுமே லாஸ்டா தான் வரான். நம்ம ஹீரோ மாத்திர போடாம கிரவுண்ட சுத்தி வந்துகிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுக்க, நம்ம ஹீரோ ஸ்கூல்ல மயங்கி இருக்கவும் நம்ம ஹீரோ மெடிக்கல் ரூம்ல படுக்க வச்சிருந்திருக்காங்க. நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. பாட்டிமா தான் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நம்ம இந்த ஊரை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, கண்டிப்பா இது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், பட் இப்ப நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா அப்செட் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்தே நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல்ல கூட உருப்படியா படிச்சது கிடையாது. நம்ம ஹீரோ அடிக்கடி ஸ்கூல் மாத்திக்கிட்டே இருக்கான் அப்படிங்கறதுனாலயே நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல்லையும் போய் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்பலாம் நம்ம ஹீரோ பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படிங்கறதுனாலயே நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல எந்த கேம்ல தோத்தாலுமே நம்ம ஹீரோ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ப்ளேம் பண்றாங்க. அதனாலே மோஸ்ட்லி நம்ம ஹீரோ தனிமையில தான் இருக்கான். அதையும் தாண்டி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் படிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட அந்த டைம்ல பாட்டிமா நம்ம ஹீரோவை வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்ப நான் ஒரு டீனேஜர் ஆயிட்டேன், இப்பயுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, திருப்பியும் டிரான்ஸ்ஃபர் ஆகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாட்டிமாவும் திருப்பி அந்த கிரேச்சர் இந்த இடத்துக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா போகணும் அப்படின்னு பாட்டிமாவும் நம்ம ஹீரோட ரூம்குள்ள வந்துட்டு, யாரோ
உன்னை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னு பாட்டிமா பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் அந்த கிரியேச்சர் எல்லாமே ஓடிட்டு இருக்க ஒரு ட்ரக்ல இருக்கிற ஒரு டிரைவர் அட்டாக் பண்ணிட்டு அந்த டிரைவரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணி கொலை பண்ணவும் டிரைவர் ட்ரக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல இடிக்கவும் ஃபாரஸ்ட்ல இருந்து எக்கச்சக்கமான டிமானிக் கிரியேச்சர் எல்லாமே அந்த ட்ரக்குக்குள்ள வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு பூனைக்கான சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு ஆளு பூனைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் அந்த பூனையும் ட்ரக்ல ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணிட்டு பயத்துல அந்த ஆளோட கையை புரண்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து பயங்கரமா பயந்து ஓடுது. ஏன் இப்படி பயந்து ஓடுது அப்படிங்கறத பார்த்த ஒரு ஆளும் ட்ரக்குக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு ட்ரக்கை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுல காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்குதான் நம்ம ஹீரோ லாஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போக போறான். அப்ப பாட்டிக்கு ஏதோ சஸ்ஸா ஃபீல் ஆகவும் பாட்டி ஏதோ டேஞ்சர் வருது அப்படிங்கறத நோட்டீஸ் பண்றாங்க. பாட்டிமாவும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு யாரோ நீ சீக்கிரமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் நம்ம ஹீரோ வேகமா கீழே தள்ளி நம்ம ஹீரோக்கு இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ லெஃப்ட்ல ஏறலான்னு போகவும் லிப்டுக்குள்ள இருந்து அந்த மோசமான கிரியேச்சர் எல்லாமே நம்ம பாட்டியோட வீடு தேடி வேகமா போயிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கவும் ஏதோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோதை பெருசா எடுத்துக்காம நம்ம ஹீரோமே இப்ப கீழே போறோம். இப்ப நம்ம ஹீரோ பில்டிங் கீழே நடந்து போயிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி இருக்கு. பாட்டிமாங்க தனியா இருப்பாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ அபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கவும் அபார்ட்மெண்ட் மேல இருந்து ஒரு பெரிய டீமன் கிரியேச்சர் வந்து கீழே விழுகுது. அச்சோ பாட்டிமாக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லெஃப்ட்ல வேகமா ஏறி பாட்டிமாக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் பாட்டிமா அவங்க ஃபுல் பவரை யூஸ் பண்ணிட்டு அந்த டீமன் கிரியேச்சர் கூட எல்லாம் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவும் டக்குன்னு பிளட் த்ரெட் அப்படின்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி அங்க வந்திருக்கிற முக்காவாசி கிரியேச்சரை ஒரே அட்டாக்ல கொள்றாங்க. அப்ப லாஸ்டா ஒரு டீமன் கிரியேச்சர் அந்த இடத்துக்குள்ள வரவும் இது கதையும் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அவங்க பிளட் பவரை வச்சு ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணா. பட் லாஸ்டா இருக்கிறது சாதாரண டீமன் கிரியேச்சரா இல்ல, அது ஒரு சிகிகாமி மான்ஸ்டர் கிரியேச்சரா இருக்கு. அதுதான் இங்க வந்து அட்டாக் பண்ண மத்த டீமன் கிரியேச்சர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது கூட பாட்டிமா பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுகிட்ட இருக்கிற பவரை வச்சு பாட்டிமாவை பயங்கரமா போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாட்டிமாவுக்கும் பயங்கரமா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளில இருந்து நம்ம ஹீரோவும் பாட்டிமா உங்களுக்கு என்ன ஆச்சு, கதவை திறங்க நான் உள்ள வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள வரலாம் ட்ரை பண்ணுவோம். பாட்டிமாவை நம்ம ஹீரோ உள்ள விடாம லாக் பண்ணிட்டு பயங்கரமா அந்த கிரியேச்சர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே பயங்கரமா அடிபட்டு இருக்கோம். பாட்டிமா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல இப்பவே உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அந்த மான்ஸ்டரோட மூஞ்ச பிடிச்சி அல்டிமேட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட கதையுமே முடிக்கிறான். அவ்வளவுதான் ஃபைட் முடிஞ்சுதான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு கிரியேச்சர் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இவனை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டவும் பாட்டிமா டக்குன்னு அவங்க பிளட் த்ரெட் எல்லாம் வெளில கொண்டு வந்துட்டு இதுக்கு மேல வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வரவும் பாட்டிமாவை இப்படி பார்த்துட்டு நம்ம ஹீரோவே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆக்குறோம். இப்ப பாட்டிமாவும் டக்குன்னு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த மான்ஸ்டரோட கை கடிச்சு அங்கேருந்து தப்பிக்கிறோம். நம்ம ஹீரோ கீழே விழுக்கிறத பார்த்துட்டு பாட்டிமா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வரலான்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் டக்குன்னு பாட்டிமாவோட வயிற்றுலேயே நம்ம ஹீரோவும் இல்ல எனக்குன்னு இருக்கிறது அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சம கோவத்துல அந்த மான்ஸ்டர் பஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் டக்கு நம்ம ஹீரோட வயிற்றுலேயே குத்திடுது. இதை பார்த்து டென்ஷனான பாட்டிமாவும் அடிப்பட்ட அந்த நிலைமையிலுமே பிளட் த்ரெட் அப்படின்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் துண்டு துண்டு ஆக்குறாங்க. அடிப்பட்டு நம்ம ஹீரோ மயக்கத்துல விழுந்து கிடக்கவும் நம்ம ஹீரோட பாடியில இருந்து பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட அடிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோக்கு சில விஷயம் தெரியுது. அதுல சில மான்ஸ்டர்ஸ் கூட யாரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கிரியேச்சர்ஸ் கத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வேற யாரோட மெமரிஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோட பாட்டிமா சானா ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு அப்படி தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன விஷயம்ஸ் யாரோடது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவா நம்ம ஹீரோனோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பார்க்ல ஒரு பையனை போட்டு கொடூரமா அடிச்சுக்கிட்டு இருக்கவா அந்த பையனோட அம்மா நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இந்த வேர்ல்ட்ல என்ன ப்ரொடெக்ட் பண்றதுன்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல பாட்டிமாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ரத்தம் போய்கிட்டு இருக்கவும் என்னோட பேரனுக்காக என்னால கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், இதை இவ்வளவு சீக்கிரம் பண்ண வேண்டிய நேரம் வரும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஸ்பெல் மாதிரி ஒரு விஷயத்த கேஷ் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பவரையுமே வெளில எடுத்துட்டு அதை ஒரு குட்டி ஃபயர் பாலா மாத்தி நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள அனுப்புறாங்க. அந்த ஃபயர் பால் உள்ள பார்க்கவும் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சீல் பிரேக் ஆகுது. பாட்டிமா இந்த பவரை உள்ள கொடுக்கவும் பாட்டிமாவோட உடம்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து மறையிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிக்கவும் நம்ம ஹீரோ எத்தனை நாளா தூங்கிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியல. மேபி ஒரு வாரமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கண்ணு முழிச்சானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னோட பாட்டிமா காணா போயிட்டாங்க, திடீர்னு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எப்படி அவங்க போனாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவை நோட்ல அந்த மாஸ்டர் வரைஞ்சு காமிச்சு இப்படி ஒரு மான்ஸ்டர் தான் அவங்களை கடத்திட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா காண்டாயிட்டு இவன் என்ன மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கத்தி அமைச்சிடறாங்க. பாட்டிமா காணா போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவால சரியா தூங்க கூட முடியல. இப்படியே 2 வாரம் போகவும் நம்ம ஹீரோ சரி ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். பிரின்சிபல் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ வெளில வரவும் நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பிரசன்ஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்கு. இப்ப பேட்டி பீரியட் வரவும் வழக்கமா எல்லா வாட்டியுமே லாஸ்ட் வர நம்ம ஹீரோ அசால்ட்டா நம்ம ஹீரோ சம ஸ்பீடா ஓடி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்துடுறான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வரவும் எல்லாருமே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பிரசன்ஸ் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம்.
நம்ம ஹீரோ பார்த்துட்டமா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு லூனாவும் உனக்கு என்னாச்சு நீ ஓகேவா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து நடந்து பார்க்கவும் லூனாவும் நம்ம ஹீரோ கூட நடந்து வந்துகிட்டு இருக்கா. லூனாவும் நடந்து போயிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோவை பார்த்து நீ ரெகுலரா ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவியே அன்னைக்கு கூட கீழே போட்டுட்டு போயிட்ட அதை இப்பயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் என்னோட உடம்பு இப்ப சரியாயிடுச்சு ஸோ இந்த டேப்லெட் நான் யூஸ் பண்றதுல அப்படின்னு நம்ம ஹீரோ லூனாவை பார்த்து சொல்லவும் அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ அந்த டேப்லெட் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாட்டி இந்த இடத்துல இருந்து காணா போயிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். லூனாவும் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு ஸோ நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ற அந்த லூனாவை பிடிச்ச பையன் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கான். அவனும் லூனாவை பார்த்துட்டு டக்குன்னு ஃபேஸ்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு லூனா கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். லூனா அவனை அவாய்ட் பண்ணிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அப்படியே நைட் ஆகவும் நம்ம ஹீரோ இப்போ ரோட்ல சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு திடீர்னு நான் எப்படி ஸ்ட்ராங்கா மாறினேன் அப்புறம் பாட்டி எங்க போனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல லூனா ஒரு கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட் நம்ம ஹீரோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. பட் இத்தனை நாளா லூனா இங்க ஒர்க் பண்றது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணாம தான் இருக்கான். லூனா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ அவ பேசிட்டு இருக்கப்ப எனக்கு வேகமா ஓடி வந்துட்டேன். சும்மா அவளை பார்த்து ஹாய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரோட் கிராஸ் பண்ணி போக்குவோம். ரோட்ல ஒரு பாட்டிமா கார்போர்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றோம். அவங்க தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோக்கு அவனோட பாட்டியை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டிமா நம்ம ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லவும் நம்ம ஹீரோவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிக்கிறான். இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற லோனா கிட்ட போய் கிளாஸ்ல புள்ளி பண்ற அந்த கேங்ல இருக்கிற மத்த பசங்க எல்லாம் சேர்ந்து லோனா இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரவும் இவங்களை பார்த்தாலே பிடிக்காத லோனாவும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் உள்ள வந்த ரெண்டு பேரும் சிகரெட் அப்புறம் சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே லோனாவை பார்த்து கேட்கவும் சிகரெட் அப்புறம் சரக்கு வாங்கணும்னா உங்களோட ஐடி கார்டு நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி இல்லைன்னா சரக்கு தர மாட்டேன் அப்படின்னு லோனா அவங்க ரெண்டு பேரை பார்த்து சொல்லவும் நீ என்ன சொன்ன எங்களுக்கு சரக்கு தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லோனா கிட்ட போய் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு போகவும் அவன் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டும் நம்ம பாஸ் வரை இவ்வளவு லவ் பண்றாரு சோ அவருக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் அமைதியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளில அந்த வயசான பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட காசு கொடுத்து எங்களுக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பாட்டி கிட்ட என்னதான் காசு இல்லைனாலுமே உங்க காசுலாம் எனக்கு ஒண்ணு வேணாம் உங்களுக்கு சரக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்க கிட்ட பயங்கரமா கத்தவும் இதுல கடுப்பான அவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டி வச்சிருக்க கார்போர்ட் எல்லாத்தையும் போட்டு மிதிச்சு கிழிச்சிட்டு அந்த பாட்டியை பிடிச்சி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாத்தையும் ஓரத்துல நின்று பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கோவமாயிட்டு பாட்டி கிட்ட போய் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும் ஏன் அந்த பாட்டியை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் இதை பார்த்துட்டு அந்த ரெண்டு பேரும் தோப்பாரா ஹீரோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியா மாட்டிருக்கான் இவனை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தரத்தன பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சந்தில உள்ள தள்ளி ஒருத்தன் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா வச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் யாரும் வராம பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள எப்பயும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. அவனை கட்டி போட்டு வச்சிருந்த எந்த செயினும் இல்லாத மாதிரி நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோட கண்ணு டக்குன்னு ப்ளூ ஆகவும் நம்ம ஹீரோ அவன் காலை பிடிச்சி லைட்டா தான் நசுக்கிறான். அவன் லைட்டா நசுக்கினதே அவன் கால் உடைஞ்சிருது. அவன் பயங்கரமா வழியில கத்தவான் என்னாச்சு அப்படின்னு வெளில காவல் காத்துக்கிட்டு இருந்தானு உள்ள வந்துட்டு இவதான் அவனை அடிச்சானா அப்படின்னு அவனும் நம்ம ஹீரோவை போட்டு மறைக்கவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அவேக்னா இருக்கான். நம்ம ஹீரோ உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ பார்க்ல உட்காந்துக்கிட்டு என் லைஃப்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு மான்சர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது நான் எப்படி இப்ப திடீர்னு ஸ்ட்ராங்கான எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. நேத்து நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அந்த கால் உடையாத இன்னொரு பையனும் இவன் எப்படி அதை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சம கோவத்துல நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசலான்னு போகவும் நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிரு நான் குழப்பத்துல தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லவும் என்ன தெரியாம பண்ணிட்டியா ஒரு வீக்கான லூசர் நீ உனக்கே இவ்வளவு திமிரு இருந்ததுன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முன்னாடி இருக்கிற டேபிள் எட்டி ஒதுக்குவான். நம்ம ஹீரோ டக்குன்னு ஜஸ்ட் அவனோட பவரை மட்டும் தான் அவேக்னிக் பண்றான். நம்ம ஹீரோட கண்ணை பார்த்து அவன் பயந்து இவனோட பார்வை ஏதோ வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது இவன் பழைய மாதிரி இல்ல இவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவனை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு வெறுப்புலயே வந்து உட்காரான். இப்ப நம்ம ஹீரோ நைட்ல ஜாகிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு நாய் பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் அந்த நாயோட கண்ணை பார்க்கவும் அந்த நாயை அப்படியே பயந்து அப்படியே அமைதியாயிடுது. இப்ப நம்ம ஹீரோ நைட்டு ஜாக் பண்ணி போய் ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் வரான். இந்த டைம்ல யாரும் இங்க இருக்க மாட்டாங்க நான் ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிறதுலயே பெரிய பெரிய டன் கணக்கில் இருக்க ஸ்டீல் கம்பெனி கிட்டலாம் போய் எனக்கு ஏதாவது பவர் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப நல்லா பிரீத் பண்ணிட்டு ஒரு கையை வச்சு இதனால தூக்க முடியுமான்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா எஃபோர்ட் போட்டு தூக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோவால சுத்தமா தூக்க முடியல. ஓ அவ்வளவுதானா எனக்கு பவர் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பி அப்படியே லைட்டா நசுங்கி இருக்கு இல்ல நான் திருப்பியும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கையில தூக்கலாம் அப்படி நம்ம ஹீரோ நல்லா ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோட கண்ணு டக்குன்னு ப்ளூ ஆகி நம்ம ஹீரோ ஒரு கையிலேயே அவ்வளோ டன் இருக்கிற கம்பியை தூக்குறான்.
நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியல. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகவா நம்ம ஹீரோ கால் உடைச்சவனும் கட்டெல்லாமே போட்டுட்டு இன்னைக்கு தான் கிளாஸ் ரூம்க்கே வரான். இவ காலு எப்படி உடஞ்சது அப்படின்னு எல்லாருமே இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஸ்பாட்ல அவன் கூட இருந்த ஃப்ரெண்டும் காலுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கவும் காலை உடஞ்சவன எதுவுமே பேசாம நம்ம ஹீரோ தான் பாக்குறான். இதை பார்த்துட்டு அவன் கூட இருக்கிறவனு பயங்கரமா கத்துறான். அந்த லூசரும் காலை அடைக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு வீக்கா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கால் உடஞ்சவனை பார்த்து கத்தவும் இதை பத்திலாம் என்கிட்ட பேசாத, நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளில வரல. இவன் படிக்க போறான்னு சொல்ற அளவுக்குலாம் ஆள் கிடையாது. அன்னைக்கு நைட் இவன் ஏதோ வித்தியாசமா பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே புரிஞ்சுக்கிறான். இப்ப அப்படியே லஞ்ச் பீரியட் வரவும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்து அந்த புள்ளி பண்ற கேங்கோட லீடரும் உங்ககிட்ட தான் நிறைய சாப்பாடு இருக்குல்ல, நான் ஒரு சாப்பாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிக்கனையும் அள்ளி போட்டுட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து சாப்பாடு பண்ணிக்கிட்டு வந்து உட்காரான். இப்ப லோனா மெஸ்ஸுக்குள்ள வரவும் அந்த புள்ளி பண்ற கேங்கோட லீடரும் லோனா இங்க ஒரு இடம் ஃப்ரீயா இருக்கு, இங்க வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிடவும் பட் லோனா அவனை சுத்தமா கண்டுக்காம அவனை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காரான். இதை பார்த்து அவன் பயங்கரமா காண்டாகிறான். நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அவன் நம்ம ஹீரோ கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்துட்டு அந்த புள்ளி பண்ற கேங்கோட லீடரும் பயங்கரமா காண்டாகிறான். ஏ நகாரோ நீ செத்த அப்படின்னு அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா காண்டாகிட்டு அந்த கால் உடஞ்ச பையனை கூப்பிட்டு உன் கால் எப்படி உடஞ்சதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும் அந்த கால் உடஞ்ச பையனும் நம்ம ஹீரோ தான் உடைச்சான் அப்படின்னு சொல்லவும் என்ன நீ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அந்த லூசரும் காலை உடைச்சான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர கோவமா அவனை போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் என் கேங்ல இருக்கிறதுக்கு லாய்க் கிடையாது, அந்த லூசர்கிட்ட போய் அடி வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி பண்ற கேங்கோட லீடரும் அந்த கால் உடஞ்சவனை போட்டு கத்திக்கிட்டு இருக்கவன் இப்ப லோனா அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க அடிச்சப்பெல்லாம் அடி வாங்கினப்ப வேணா அவன் வீக்கா இருந்திருக்கலாம், பட் அவன் இப்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டான், இப்போ உங்க யாராலுமே அவன் மேல கை வைக்க முடியாது அப்படின்னு லோனா கான்ஃபிடென்ட்டா சொல்ல அதுக்கு அந்த லீடரும் நீ என்ன அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு லூசர், அவன மாதிரி ஒரு வீக்கான ஆள் இருக்க மாட்டாங்க, நான் ஒரே ஃபைட்ல அவன் கதையை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லவன் முடிஞ்சா அதை பண்ணி காட்டு அப்படின்னு லோனா கான்ஃபிடென்ட்டா அவன் கிட்ட சேலஞ்ச் பண்ணவும் தோ பர்றா எனக்கே சேலஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே லோனாவை இம்ப்ரெஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த சேலஞ்சுமே அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் அந்த ஃபைட்டு வச்சுக்கலாம், யார் ஸ்ட்ராங்கன்னு இன்னைக்கே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே வாட்ஸ்அப்ல நம்ம ஹீரோவுக்கு இன்னைக்கு நைட் எங்கேயும் போயிடாது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு வந்துரு, அங்க உனக்கும் எனக்கும் 1-on-1 பேட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு மொத்த கிளாஸ் ரூமுக்குமே நம்ம ஹீரோக்கும் அவனுக்கு இருக்கிற ஃபைட்டை பத்தி எல்லாருக்குமே மெசேஜ் போட்டுட்டு எல்லாரும் மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு எல்லாருமே அந்த ஃபைட்டுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே லைட்டா நர்வஸ் ஆகுறான். இப்ப அப்படியே ஈவினிங் ஆகவும் நம்ம ஹீரோ கிரவுண்ட்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்காக அந்த புள்ளி பண்ற கேங்கோட லீடரும் வந்துட்டு இன்னைக்கு நான் அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஃபைட் பண்றதுக்காக ரெடி ஆகவும் அங்க சுத்தி இருக்கிற நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே நம்ம ஹீரோ கண்டிப்பா தோத்துருவான் அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ காலை உடைச்ச அந்த பையன் மட்டும் அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து இன்னுமே பயந்துகிட்டு தான் இருக்கான். இப்ப அந்த புள்ளி பண்ற கேங்கோட லீடர் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு நிக்கவும் நம்ம ஹீரோ பயங்கர காட்ல நின்னுக்கிட்டு இருக்கான். இப்படியே அவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கவும் இந்த ஃபைட் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஃபைட் காமெடியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இந்த கேமோட ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். ஃபர்ஸ்ட் லூசரா இருக்கிற நீ என்னோட ஃபேஸ்ல அட்டாக் பண்ணணும், அடுத்தது நான் உன் ஃபேஸ்ல அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் எல்லாருமே என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப புள்ளி பண்ற அந்த கேங்கோட லீடரும் என்ன பாத்துக்கிட்டே இருக்க அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லவும் அவ சொல்லி முடிச்ச ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரே அட்டாக் பண்ணவும் அவ பண்ண ஒரு அட்டாக்கே அவன் பறந்து போய் கீழே விழுக்கிறான். அவன் மூஞ்சில இருந்து பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டு இருக்கவும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருமே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆக்குறாங்க. அவனுமே ஒரு அட்டாக்கே வழி தாங்க முடியாம பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூலா அவன் பக்கத்துல போயிட்டு அவன் சட்டையை பிடிச்சிட்டு இதுக்கு தானே எத்தனை நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த, ஒழுங்கா ஏந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ மூஞ்சிலே பஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல கை ஃபுல்லா ரத்தத்தோட நம்ம ஹீரோ ஜஸ்ட் அவன் கண்ணை பார்க்கவும் என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு அவன் காத்துறான். நம்ம ஹீரோ அவன் கண்ணு கிட்ட க்ளோஸா போயிட்டு உனக்கு கொல்றது என் நோக்கம் கிடையாது, நீ என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கண்ணுக்கிட்ட போய் மூச்சு விடுவோம். நம்ம ஹீரோட மூச்சு காத்தே அவன் மூஞ்சில ஒரு ஐஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மேல இருந்து லோனா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இப்படிதான் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன், அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு லோனாவுமே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. ஆக்சுவலா யார் இந்த லோனா அப்படிங்கிற பொண்ணு, நம்ம ஹீரோ எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போக போக இருக்க சாப்டர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க தி மான்ஸ்டர் அப்படிங்கிற மேன்ஃபாஃபட்ட சாப்டர் 5 and 6 தான் இன்னைக்கு எப்படில பார்க்க போறோம் வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போலாம். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மேல இருந்து லோனா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இப்படிதான் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன், அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு லோனாவுமே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அதுல ஒரு டீமன் கிரீச்சர் நம்ம ஹீரோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது. பட் நம்ம ஹீரோ வீட்டுல இல்ல. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கிட்ட எப்பயாச்சும் பேசுற நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்டும் ஸ்கூல்ல இருந்து நம்ம ஹீரோட பேக் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு ஃபைட் நல்லா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் பாராட்டுறான். பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நம்ம ஹீரோ அந்த டீமன் கிரீச்சரை பத்தி இருக்கிற குழப்பத்திலேயே
நம்ம ஹீரோவுமே பாவம் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரோம். நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வரவும் அந்த டீமன் கிரீச்சர் நம்ம ஹீரோட வீட்டுல ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து லைட் ஆன் பண்ணவும் அந்த டீமன் கிரீச்சர் டக்குன்னு சீலிங் மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த டீமன் நோட்டீஸ் பண்ணாத மாதிரி கேஷுவலா இருந்துக்கிட்டு கரெக்டா அந்த டீமன் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அங்க இருக்கிற பூத்தொட்டி எடுத்து அந்த டீமனோட தலையிலே அடிக்கிறான். இப்ப அந்த டீமனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது. பட் நம்ம ஹீரோ அந்த டீமனோட எல்லா அட்டாக்குமே டாச் பண்ணிட்டு டக்குன்னு அந்த டீமனோட கையை நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு நம்ம ஹீரோனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியே அந்த டீமனோட கையை உடச்சி எறிகிறான். நம்ம ஹீரோ அந்த டீமனோட கையை உடைக்கவும் அந்த டீமன் வழியில பயங்கரமா கதற ஆரம்பிக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி ஒரு ஹியூமனுக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு அந்த டீமனோ டக்குன்னு நம்ம ஹீரோட வீட்டு ஜன்னல்ல இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோ அந்த டீமனை விடாம நம்ம ஹீரோ அவ்வளவு ஹைட் அப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்காம டக்குன்னு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த டீமன் பக்கத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான கிக்க பண்றான். அவ்வளவுதான் அந்த டீமனோட கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே வந்து பார்த்தா அந்த டீமன் இங்க தப்பிச்சு போயிருக்கு. பட் நம்ம ஹீரோவால ஈஸியா அந்த டீமனை ட்ராக் பண்ண முடியுது. அந்த பக்கம் அந்த டீமனும் கண்டிப்பா ஒரு ஹியூமனா இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் இதை போய் கண்டிப்பா என்னோட லீடர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனை வேகமா போயிட்டு இருக்கவா எங்க அவசரமா போற அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த டீமனுமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுது. டக்குன்னு அந்த டீமனை ஒரு பாக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த பாக்ஸை உடைச்சிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு கொடையை எடுத்துட்டு நம்ம ஹீரோனோட பவரை யூஸ் பண்ணி கரெக்டா அந்த டீமனை பார்த்து அடிக்கவும் அந்த அட்டாக் கரெக்டா டீமனோட வயிற்றுல போய் விழுகுது. அதுமே வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு பக்கத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் நீ யாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, அப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டீமனை பார்த்து கேட்கவும் அந்த டீமனால இப்ப எதுவுமே பண்ண முடியல. அது நம்ம ஹீரோக்கு இப்ப பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம ஹீரோ கேட்கிற கொஸ்டினுக்குலாம் பதில் சொல்ல ஆரம்பிக்குது. நீங்களா யாரு, எதுக்காக என் பாட்டி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்த டீமனோ, ஓ நீ அந்த லேடியை பத்தி கேக்குறியா, அந்த லேடி அட்டாக் பண்றதுக்காக நாங்க கொஞ்சம் ஆட்கள் அனுப்பணும், பட் அவங்க யாருமே எங்களுக்கு திருப்பி ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, சோ அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக தான் என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், ஏன் என்னோட பாட்டி எதுக்காக நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு காரணம் அவங்க வெறும் பாட்டி மட்டும் கிடையாது, அவங்க தான் ஃபார்மல் ஜெனரல் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லவும் இன்னமே நம்ம ஹீரோக்கு தெளிவான பதில் எதுவுமே கிடைக்கல. என்கிட்ட நீ எதுவும் மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கொடையை எடுத்து நல்லா பிடிச்சி அழுத்தவும் அந்த மான்ஸ்டர் வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோ கிட்ட என்ன உண்மையை சொல்ல ஆரம்பிக்குது. நாங்க எல்லாரும் உங்க வீட்டுல ஒரு கீயை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதை தேடிதான் வந்தேன் அப்படின்னு அது நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல என்ன கீயா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகுறோம். அந்த டீமனை வழி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் எதுக்காக டீமன்ஸ் நீங்க இப்படி அரக்கர்கள் மாதிரி இடத்துல இருக்கிற ஹியூமன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கெல்லாம் கொடூரமானவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டீமனை பார்த்து சொல்ல அந்த டீமனை நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு யாரு கொடூரமானவங்க, ஃபர்ஸ்ட் நீ உன்னோட முகத்தை நீ கண்ணாடியில பாரு, ஏன்னா நீயே ஒரு மான்ஸ்டர் தான், ஏன்னா சாதாரண ஒரு ஹியூமனால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, இப்படி பார்த்தா நீயே ஒரு டீமன் தான் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் என்ன நான் டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோ சைட்ல இருக்கிற ஒரு கண்ணாடியில பார்க்க நம்ம ஹீரோட கண் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே அந்த டீமன் சொல்றது கரெக்ட் தான், நான் ஹியூமனா இருக்க வாய்ப்பே இல்லை, நான் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவா இந்த கேப்ல அந்த டீமன் நம்ம ஹீரோட டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துலயும் தப்பிச்சு போயிருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு அந்த டீமன் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கவா ஆபீஸ் போயிட்டு ஒரு ஆளு கொடையை எடுத்துட்டு அந்த வழியா போகவும் மூலையில டக்குன்னு டீமன் உட்காந்துக்க பார்த்துட்டு அவரும் பயங்கரமா பார்த்துட்டு பயப்படவும் இந்த பக்கம் நான் ஒரு டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு நம்ம ஹீரோ ரோட்ல தடுமாறி கீழே விழுக்கவும் அம்மா அந்த பர்சனுக்கு என்ன ஆச்சு, அவர் ஏன் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாலும் இல்லம்மா நான் பார்த்தேன் அவரோட கண்ணு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பையன் பயப்படவும் இதெல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோவும் அப்பனா நான் மோசமானவனா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட அந்த டீமனும் போர்ட்டல் வழியா அவங்களோட டீமன் வேர்ல்டுக்கே போயிட்டு அவங்க டீமன் கிங் இருக்கிற இடத்துக்கு போகுது. உள்ள பார்த்தா ஒரு டீமன் கிங் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த டீமன் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீமன் கிங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணவும் டீமன் கிங்கும் அதெல்லாம் கேட்டுட்டு நீ சொன்னதெல்லாம் ஓகே, அந்த சின்ன பையனை ஏன் இங்க தூக்கிட்டு வரல அப்படின்னு அந்த மான்ஸ்டர் பார்த்து கேட்கவும் அந்த மான்ஸ்டரும் அவனை இங்க தூக்கிட்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவனோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க இருக்கிற ஹையர் ரேங்க் டீமன் லெவலுக்கு அவனோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த டீமனுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவன் இதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு கரெக்டா அந்த ரூமுக்குள்ள டீமன் ஜெனரல் ஜின் உள்ள வராரு. அவர் அந்த மான்ஸ்டர் கிட்ட போய் நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா அப்படின்னு அவர் அந்த டீமன் கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி கேட்கவும் அந்த பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவனோட மூச்சு காத்து நம்மள எரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு அவனும் சிரிச்சுக்கிட்டு சிம்பிளா அந்த டீமனோட தலையை பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி எதிரிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சர்வன் நமக்கு தேவையில்லை, ஆனா இவன் அவ்வளவு பில்டப் கொடுக்குறான் அப்படின்னா நான் அந்த ஆளை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பழைய வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த டீமன் வேர்ல்டுக்கு ஹியூமன் வேர்ல்டுக்கு இருக்கிற ஹிஸ்டரியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டீமன் சேர்ல உட்காந்துருக்க டீமன் கிங் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலுமே இந்த மெசேஜர் மூலியமா தான் பாஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் டீமன் கிங் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல ஹியூமன்ஸும் டீமன்ஸும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சண்டை பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு.
இப்படியே நடந்துகிட்டு இருந்த சண்டை கொஞ்ச நாட்கள்லயே இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த டைம்ல தான் இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கும் இந்த டீமன் வேர்ல்டுக்கும் இருந்த போர்ட்டல் எல்லாமே சுத்தமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. அது எல்லாமே க்ளோஸ் ஆகி பல வருஷம் இப்ப கடந்து போயிட்டு, பட் எத்தனை வருஷம் போயிருந்தாலும் அவங்க போர்ட்டல்ல சீல் பண்ண அந்த சீல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே சீல் பண்ண ஒரு ஆளு இப்ப அதை ஓபன் பண்ணிருக்காரு. இது தானாவே நடக்குது அப்படின்னா ஹியூமன்ஸ் அழிய போறாங்க அப்படின்னு அவனுமே வில்லத்தனமா சிரிக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து பாக்குறான். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோட பாட்டியோட வீடியோவை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோட பாட்டிமா காணா போன அன்னைக்கு மார்க்கெட்ல ஏதோ ஒரு மெடிசன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போலீஸும் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க என்ன மெடிசன் வாங்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோக்காக அவங்க பாட்டிமா ஒரு ஸ்பெஷலான பிளாக் கலர் மெடிசன் வாங்குவாங்க. அதுவும் நம்ம ஹீரோக்கு அதை எங்க வாங்குவாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியும். இது ஞாபகம் வந்து நம்ம ஹீரோவும் டக்குன்னு அந்த இடத்துக்கு அங்கேருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோட பாட்டிமா எப்போதுமே அந்த மெடிசனை அந்த ஒரு வித்தியாசமான ஆளுக்கிட்ட இருந்தா வாங்குவாங்க. கண்டிப்பா அந்த ஆளுக்கு என் பாட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா பாட்டிமா ரெகுலரா வாங்குற அந்த கடைக்கு போய் அந்த ஆளுக்கிட்ட போய் நிக்குவோம். அந்த ஆளும் நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அவங்க பாட்டியோட பேரை சொல்லவும் நம்ம ஹீரோட பாட்டியை கேட்டு அந்த ஆளும் இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் ரூமுக்குள்ள போகவும் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நின்னதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ ஒரு வேலை அவன் தப்பிச்சு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்து பார்த்தா அந்த ஆள் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஆளுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஆளை கிக் பண்ணலாம் மாதிரி போகும். டக்குன்னு அந்த ஆளும் வேற வழி இல்ல இவன் கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும்னு நம்ம ஹீரோ டக்குன்னு கிக் பண்ணலான்னு பரவும். என் பாட்டிமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னது அவங்க தான் பாட்டியா அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோ கூட பேசுறதுக்காக சம்மதிக்கிறாரு. நம்ம ஹீரோ அவர்கிட்ட என் பாட்டிமா எனக்காக எதுக்காக இந்த மெடிசன் உங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த மாத்திரையை பத்தி கேக்குறியா, இந்த மாத்திரைக்கு இன்னும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. பட் இந்த மாத்திரையோட உண்மையான பர்பஸ் என்ன அப்படின்னா டீமானிக் பவர் வெளில வராம அது உள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாத்திரை ஒரு சீல் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே அப்போ நேத்து அந்த மான்ஸ்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு, அப்ப நானும் டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆயிட்டு உங்களால என் பாட்டியை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஆளை பார்த்து கேட்கவும் உங்க பாட்டி தான் சானா, அவங்க டீமன் கிங்டம்லயே ஒரு கிரேட்டஸ்ட் வாரியரா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராயல் கால்ட்டுக்கு ஜெனரலா இருந்தாங்க. அவங்க டீமன் என் பேருக்காக சர்வ் பண்ணாங்க. அப்பதான் நாங்க எதிர்பார்க்காத அந்த நாள் வந்துச்சு. டீமன் கிங்கோட எங்கர் பிரதர் ஒரு ஆர்மியை ரெடி பண்ணிட்டு கிங்டம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி அட்டாக் பண்ற அவர் கூட ஃபைட் பண்ணி கிங்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எங்க ஆட்கள் எக்கச்சக்கமான பேர் எரிஞ்சு சாம்பல் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கிங் அப்புறம் ராணியும் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஹியூமன் வேர்ல்ட்ல வந்து எங்க ஐடென்டிட்டிஸை மறைச்சு வாழ ஆரம்பிச்சோம். அப்ப என் பாட்டி எப்படி உங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதுவும் ஒரு நாள் தான் நடந்தது. உன் பாட்டிமா என்கிட்ட வந்து கொஞ்சம் மாத்திரை வாங்குவாங்க. ஏன்னா அவங்க என்னை மீட் பண்றதே ரொம்ப சீக்கிரட்டா தான் இருக்கும். ஏன்னா இங்க மறைஞ்சு வாழ்ற டீமன்ஸை கொள்றதுக்காகவே டீமன் கிங்கோட தம்பி கோம் இங்க நிறைய ஆட்களை போட்டிருக்காரு அப்படின்னு அதால நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் ஓ நீங்க அதனாலதான் என்ன பார்த்தோன்னே நான் அவங்கள ஒரு ஆள் நினைச்சு என்ன பார்த்து பயந்து ஓடுனீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பார்த்து கேட்டுட்டு நம்ம ஹீரோ அமைதியா இருக்கவும் அவர் நம்ம ஹீரோவை பார்த்து எங்களை என்னதான் இத்தனை வருஷமா டீமன் துரத்திக்கிட்டு இருந்தாலும் உன் பாட்டி என்கிட்ட மாத்திரை வாங்குறது நிப்பாட்டினதே இல்ல, நான் அதனாலதான் உன் பாட்டியை நினைச்சு கவலைப்பட்டேன் அப்படின்னு அந்த ஆள் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவோம். அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம், என் பாட்டிக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கண் கலங்குவோம். நம்ம ஹீரோ பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஃபைனலா நீ இதை புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி உன்கிட்ட சொல்ல போறேன்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்ம ஹீரோமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஒரு பில்டிங்கோட டாப்ல நின்னுக்கிட்டு நான் இப்ப டீமானா இல்ல ஹியூமனா அது இப்ப பிரச்சனை இல்ல, அதை பத்தி இப்ப நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பட் என் பாட்டிமா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்காக அவங்க உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அதை நான் வேஸ்டாக விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் டீமன் வேர்ல்டுலயும் அங்க 2 அப்பர் ரேங்க் டீமனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்த டீமன் ஜெனரலும் பிளாக் ஹேர் வச்சுக்கிட்டு அங்கதான் இருக்கான். அவங்கள ஹியூமன் வேர்ல்டுக்கு போற போர்ட்டலுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சின்ன பையன் அவன் தான் நமக்கான கீ, அவனை கண்டிப்பா இந்த வாட்டி தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம ஹீரோவை தேடிதான் ஹியூமன் வேர்ல்டுக்கு வர போர்ட்டல் வழியா உள்ள வராங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பழைய பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோனோட பாட்டிமாவோட மெமரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க கூட இருந்த சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அவங்க டீமனா இருந்தாலும் ஹியூமனா இருந்தாலும் அவங்க என்னோட பாட்டிமா, அவங்க கூட எனக்கு இருக்கிற மெமரிஸ்லாம் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க போட்டோ அவனோட கோட்ல எடுத்து வச்சுக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ 1-on-1 ஃபைட்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா இப்பதான் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கே வரோம். நம்ம ஹீரோ கிளாஸுக்கு வரவும் எல்லாருமே நம்ம ஹீரோ தான் பாக்குறாங்க. அண்ட் இத்தனை நாளா நம்ம ஹீரோ கண்டுக்காம இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து ஹாய் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த நாட்கள் எல்லாமே இப்ப மாறிடுச்சு, இத்தனை நாளா அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த ரோவன் 1 நாள் அவங்க கிட்டே பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற பயத்தினாலே உன்னை எல்லாரும் இத்தனை நாள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட்
இதுக்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு அவ்வளோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவோம். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கவோம். லூனா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ்வளோ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ என்ன ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ண அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கவோம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அவளே கூப்பிடுறா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து மீட் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவனை மீட் பண்ண ஒத்துக்கிறோம். இப்போ அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருக்கான். ஆனாரோ நீ இதுக்கப்புறம் நார்மலான லைஃப் வாழ போற, மேபி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடைக்கலாம் அப்படின்னு அவரும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணி அடி வாங்கின அந்த ரோவான் அப்படிங்கிற பையனும் நம்ம ஹீரோ மேல இருக்கிற கோவத்தை கையில கிடைக்கிற மேலாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். நான் ஒண்ணு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவனை எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவான். அப்ப கால் உடைஞ்ச பையன் அந்த ரோவனை பார்த்து நீ இதே மாதிரி அந்த ஹானரை அடிக்க போறியா அப்படின்னு கேட்கவும் அடி வாங்கின அவனை வில்லத்தனமா பார்த்துட்டு ஆமா திருப்பி அவன் கூட ஃபைட் பண்ண போறேன், ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது, இந்த வாட்டி இது வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி ஒழுங்கா அவன் ஃப்ரெண்டு ரோவனை நான் சொல்ற இடத்துக்கு வரவே அப்படின்னு அவனை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்கவான். என்னால முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லவும் அவனோட கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிட்டு ஒழுங்கா நான் சொல்றது கேளு அப்படின்னு அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். பட் அவன் எவ்வளவு அடிச்சாலும் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு அந்த ரோவன் அப்படிங்கிறவன் கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட தலையை பிடிச்சிட்டு நான் சொல்றத செய்யலைனா உன்னை இங்கேயே கொண்டுடுவான் அப்படின்னு மிரட்டவும் பட் அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ரோவன் அப்படிங்கிறவன் கண்ணத்துல அவன் பயத்தை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு பெரிய பஞ்ச் இல்லைனாலுமே ஓரளவுக்கு ஒரு பஞ்ச பண்ண இதை பார்த்துட்டு அவனுமே காண்டாயிட்டு நீலாம் என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோமே கிளாஸ் ரூம்ல பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்ன ஃப்ரெண்டை காணும். அப்புறம் அந்த புள்ளி பண்ற 3 பசங்களையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம்ல இருந்து வெளில வரலான்னு போக்குவோம். பயங்கரமா அடிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இப்ப கிளாஸ் ரூம்க்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கவும் அவன் அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமாவுமே நம்ம ஹீரோ கிட்ட என்ன நடந்து அப்படின்னு உண்மையை சொல்ல மாட்டான். நம்ம ஹீரோவும் என்கிட்ட உண்மையை மறைக்காத என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்க சும்மா என் கூட விளையாண்டாங்க, அது ஒன்றும் நான் சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லுவான். இவன் இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமாவுமே என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டான், அவங்க எல்லாம் எங்க அப்படின்னு நம்ம ஹீரோமே அவனை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை நம்ம ஹீரோ கையை பிடிச்சி தடுத்துட்டு நீ போகாத அப்படின்னு சொல்லவும் அவனை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விட்டுறதுனால தான் உன்ன மாதிரி இன்னசென்ட் பீப்புள்ஸ் அவங்க திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நீ சொல்றதுன்னு கரெக்ட் தான் ஆனரோ நீ மாறிட்ட, நானுமே உன்ன மாதிரி சேஞ்ச் ஆகணும், ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி நானும் எத்தனை வருஷத்துக்கு அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறது, உன்ன மாதிரி நானும் ஒரு நாள் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு அவனுமே ஸ்மைல் பண்ணவான். அவங்க எனக்காக தான் இவனை அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோமே டென்ஷன் ஆயிட்டு அந்த லோனாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா மீட் பண்ண வர சொல்லி இருந்திருப்பா. பட் இப்ப அவளை மீட் பண்ணலாம் டைம் இல்ல, இது அதை விட முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைரக்டா அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உனக்கு திரும்ப என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒளிஞ்சிருந்து ஒரு இரும்பு ராடை வச்சு நம்ம ஹீரோட தலையில அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜம்ப் பண்ணுவோம். அப்படியே இந்த பக்கம் ஸ்கூல்ல பார்த்தா வித்தியாசமான 3 பேர் ஸ்கூலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் தான் நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு தெரியாம பின்னாடி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா டாச் பண்ணி டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவனோட முதுகுலே ஒரு பயங்கரமான கிக் பண்ண ரோவன் அப்படிங்கிற பையன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அடியாலாம் செட் பண்ணி எல்லார்கிட்டையும் இரும்பு ராட்லாம் கொடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கான். இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா எல்லாருமே ஒரே பஞ்சிலேயே எல்லாருமே மயக்கமாக வைக்கிறான். இதை பார்த்து அந்த ரோவன் அப்படிங்கிற பையனும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி ஒரு லூசர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா காண்டாயிட்டு பின்னாடி கிடக்கிற ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து உடச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ இங்க இருந்து உயிரோட போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு ஸ்கூல்ல இருந்து பயங்கரமா சத்தம் வருது. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுவோம். நம்ம ஹீரோ அவனை கண்டுக்காம அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஸ்கூல்ல அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சில மான்ஸ்டர்ஸ் கொண்டுகிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டே ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கிற இந்த டைமை யூஸ் பண்ணி ரோவன் நம்ம ஹீரோ பின்னாடில இருந்து அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோ டக்குனு அந்த டோர் எடுத்து மூடிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கவும் கதவை தோற அப்படின்னு அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். நீ உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கா உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பக்கம் கிளாஸ் ரூம்லயும் எதுக்காக இந்த பசங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு டீச்சரும் பயங்கரமா காண்டாயிட்டு என்னதான் வெளில நடக்குதுன்னு வெளில வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்கவும் அவரையுமே சில மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்கூலோட ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் லூனாவும் ஏதோ சத்தம் வருது, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கிற சைடு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். எல்லாருமே அந்த மான்ஸ்டர்ஸ் பார்த்து இந்த பக்கம் வாய்ந்து ஓடி வந்துகிட்டு இருக்கோம். லூனா மட்டும் ஆப்போசிட் சைட்ல ஒரு மான்ஸ்டர் பக்கத்துல வந்துட்டு டக்குன்னு ஒரு மானா த்ரெட் மாதிரி ஒரு பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த மான்ஸ்டரோட கதையை முடிக்கிறான். இப்ப இன்னொரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வரவும் அந்த மான்ஸ்டரோட கழுத்துலயே மானா த்ரெட்டை போட்டு டக்குன்னு அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த டீமனோட கதையுமே முடிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் ஒருத்தவனை ஒரு டீமன் புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கவன் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டாலுமே அவங்களுமே அவனை கண்டுக்காம அவனை அப்படியே தனியா விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அந்த பையனும் அப்படியே அந்த மான்ஸ்டர் கையாலே இறந்து போறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா வந்துட்டு ஃபயர் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் பக்கமா எல்லா மான்ஸ்டருமே நம்ம ஹீரோவை தான் நோட்டீஸ் பண்ணிட்டு
நம்ம ஹீரோ நோக்கி அந்த மான்ஸ்டர் வேகமா ஓடி வருவோம். நம்ம ஹீரோ வந்த மான்ஸ்டரை கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து தூரமா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒளிஞ்சிருந்து ரோவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த அட்டாக் டாச் பண்ணிடுறான். டக்குன்னு அந்த மான்ஸ்டர் ரோவனோட தலையை பிடிச்சிடுது. நீ இங்க இருந்து தப்பிக்கணும் ட்ரை பண்ணினா உன் ஃப்ரெண்டோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டவும் அந்த ரோவன் அப்படிங்கிற பையனும் மான்ஸ்டர் பார்த்த பயத்துல நம்ம ஹீரோ பார்த்து என்ன காப்பாத்து அப்படின்னு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். அவன் இப்படி பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அவனை பார்த்து நான் எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்கவும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவன் பயங்கர ஷாக்ல இருக்கான். அந்த மான்ஸ்டர் அவன் தலையை பிடிச்சி பயங்கரமா அழுத்திக்கிட்டு இருக்கவும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவனும் பயத்துல பயங்கரமா அழுத்து கதறிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த இடத்துல பார்க்கவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருக்கான். நம்ம ஹீரோ ஒருவேளை அந்த இடத்துல தப்பிச்சு போயிருக்கானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஹீரோ செம ஸ்பீடா வந்து அந்த மான்ஸ்டரோட வயிற்றுல ஒரு பயங்கரமான பஞ்சம் பண்றான். நம்ம ஹீரோ தொடர்ந்து அந்த மான்ஸ்டரோட வயிற்றுல பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கவும் வழி தாங்க முடியாம மான்ஸ்டர் அந்த இடத்துல இறந்து போகுது. இதை பார்த்துட்டு அவனுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். இந்த மான்ஸ்டர் எப்படி கொடூரமா இறந்து போறதை பார்த்துட்டு அவனுமே அந்த பயத்துல பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். அந்த ரோவனும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ நீ உண்மையிலே ஹியூமன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோக்கு அதை பத்தி நிறைய டவுட் இருந்தாலுமே பட் நம்ம ஹீரோ அவன் கிட்ட நான் ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு சொல்றான். இப்படி உங்கள்கிட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்கவும் ஒரு மான்ஸ்டர் பறந்து வந்து கீழே விழுகுது. யாரதை அட்டாக் பண்ணான்னு பார்த்தா லோனா தான் அந்த மான்ஸ்டர் அடிச்சு பார்க்க விட்டு இருக்கேன். என்னது லூனாவா அப்படின்னு நம்ம ஹீரோமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அவளும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. லூனாவை பார்த்துட்டு அந்த ரோவனை ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு லூனா அதுல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த ரோவனோட தலையிலே ஒரு பயங்கரமான கிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் மயக்கத்திலே இருக்கட்டும் லூனாவை நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன். நீ இந்த பில்டிங் விட்டு வேகமா வெளில போ. உன்னை தோர்த்துக்கிட்டு எல்லா மான்ஸ்டரும் வரும். அதோட கதையெல்லாம் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா எப்படி ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு லூனா கிட்ட கேட்கணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோ லூனாவை பார்த்து ஷாக்ல நின்னுகிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமா மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கோம். லூனாவை நம்ம ஹீரோவை பார்த்து இப்ப யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல, ஒழுங்கா நான் சொன்னது பண்ணு அப்படின்னு கத்தவும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஓடி போய் விண்டோ உடைச்சிட்டு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான். லூனா எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோ தோர்த்துக்கிட்டு எல்லா மான்ஸ்டர்ஸுமே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கிரவுண்ட்ல இருக்கிற பார் வழியா நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கோம். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ தோர்த்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு லூனா அந்த மான்ஸ்டர்ஸோட கழுத்துக்கு பின்னாடி வந்துட்டு மாலை திருட்டு போட்டு டக்குன்னு அதுங்களோட கதையெல்லாம் முடிக்கிறான். நம்ம ஹீரோவன் உண்மையிலே யார் இந்த லூனாங்கிற பொண்ணு, இவ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன்ஸ் வேற லெவலில் சூப்பராகவும் போகும். இந்த மான்வாவில் இருக்கிற ஒரு சாப்டருமே கொஞ்சம் கூட உங்களுக்கு போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதனால தான் இந்த மான்வாவை செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.